இதில் நாங்கள் இங்கே பார்க்க போகிற வினா ஏசைய ஒன்றின் கீழ் ஏ சமன் எக்ஸ் எனில் ஏ வர்க்கம் சக ஒன்றின் கீழ் ஏ வர்க்கத்தின் பெருமதியை எக்ஸின் சார்பில் தருக. இது இலகுவான வினா ஒன்று. எங்களுக்கு ஏ வர்க்கம் சக ஒன்றின் கீழ் ஏ வர்க்கம் இருக்குது. எங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கிற தரவு, இந்த தரவை நாங்கள் எடுப்போம். எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற தரவு ஏ சய ஒன்றின் கீழ் ஏ சமன் எக்ஸ். ஓகே, இப்போ ஏக்கும் வர்க்கம் வந்திருக்குது. ஏன்னா இங்கேயும் ஏக்கு வர்க்கம் வந்திருக்குதுன்னும் போது இங்கே எங்களுக்கு வர்க்கம் இல்லை. நாங்கள் தனித்தனியாக வர்க்கம் எடுக்கலாமா? இல்லை, அதை எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ நான் என்ன செய்கிறேன், சமன்பாட்டுக்கு இந்த பக்கம் முழுவதுக்கும் நான் வர்க்கம் எடுக்கிறேன், சமன்பாட்டுக்கு அந்த பக்கம் என்ன செய்யறது, முழுவதுக்கும் வர்க்கம் எடுக்கிறேன். இப்போ சமன்பாட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது இந்த கோவை, இந்த கோவைக்கும் வர்க்கம் எடுத்தால் அந்த பக்கம் இருக்கிறது எக்ஸ் மட்டும்தான், எக்ஸுக்கும் நான் வர்க்கம் எடுக்கிறேன். ஓகே, அப்போ பிள்ளைகளா முழுவதின் வர்க்கம் வந்தால் அதை விரித்தெழுதுறது எங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும். அப்போ மிக லேசாக நேரடியாகவே நாங்கள் இதை விரித்தெழுதலாம். எப்படி எழுதுறது, முதலாவது உறுப்பில் ஒரு அடைப்புக்குள் இருக்கிற அந்த கோவையில முதலாவது உறுப்பின் வர்க்கம், அதாவது ஏயின் வர்க்கம். அதுக்கு பின்னால என்ன செய்யணும்னால் இது ரெண்டையும் பெருக்கி அதை ரெண்டால பெருக்கணும். இது ரெண்டையும் பெருக்கிற நேரம் சய ஏதர ஒன்றின் கீழ் ஏண்டு வரும். அதை ரெண்டால பெருக்கிற நேரம் சய இரண்டு தர ஏதர ஒன்றின் கீழ் ஏ. அப்ப இங்க சய வந்ததுக்கான காரணம் இங்க சய இருக்குது. அப்ப இவரும் இவரும் பெருக்கு போற நேரம் சய வரும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஓகே, திருமண செய்யணும் இவர வர்க்கம் இரண்டாவது சய ஒன்றின் கீழ் ஏட வர்க்கம் என்ன சய வந்தால் இங்க வர்க்கம் வரும்போது அது எங்களுக்கு தெரியும் சக ஒன்றின் கீழ் ஏ முழுவதின் வர்க்கம் தான் வரும். அப்ப பிள்ளைகளா கவனிங்க, முழுவதின் வர்க்கம் அப்படின்னு வந்தால் இது வகுப்பட்டு கொண்டிருக்குது. இந்த வர்க்கத்தை நான் தனித்தனியாக கொடுக்கலாம். அப்ப நான் இந்த வர்க்கத்தை ஏக்கு கொடுத்தேன்னா ஏயின் வர்க்கம் ஒன்று கொடுத்தேன்னா என்ன, ஒன்றின் வர்க்கம் ஒன்று, இங்க ஏக்கும் கொடுக்கலாம். ஆகவே ஏ வர்க்கம் ஏ வர்க்கம் சமன் அங்க எக்ஸ் வர்க்கம். அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, முதலாவது உறுப்பின் வர்க்கம், அதுக்கு பிறகு இது ரெண்டையும் பெருக்கிட்டு அதை ரெண்டால பெருக்கிறது, இரண்டாவது உறுப்பின் வர்க்கம். இது முழுவதின் வர்க்கம் வார நேரத்தில் அதை நாங்கள் விரித்தெழுதுகிற முறை. ஓகே, இப்போ விரித்தெழுதியாச்சு. இப்போ பாருங்க பிள்ளைகளா, எங்களுக்கு தேவையான ஏ வர்க்கம் இங்க இருக்குது, எங்களுக்கு தேவையான சக ஒன்றின் கீழ் ஏ வர்க்கமும் இருக்குது. இப்போ இந்த கோவையை பார்ப்போம். இது இவ்வளவும் பெருகி கொண்டிருக்குது. பெருகி கொண்டிருக்கிற நேரம் மேல கீழே சுருக்கலாம். அப்போ இது ரெண்டையும் எங்களால் சுருக்கலாம். ஏ வர்க்கம் சய ரெண்டு தர ஒன்று இரண்டு சக ஒன்றின் கீழ் ஏ வர்க்கம் சமன் எக்ஸ் வர்க்கம் எங்களுக்கு கோவை கிடைச்சிச்சு. ஓகே, இப்போ இந்த சய ரெண்டு எனக்கு என்ன செய்யலாம், சமனுக்கு அந்த பக்கம் கொண்டு போறேன். ஆகவே ஏ வர்க்கம் சய ஒன்றின் கீழ் ஏ வர்க்கம் சக ஒன்றின் கீழ் ஏ வர்க்கம் சமன் எக்ஸ் வர்க்கம் சய ரெண்டு சமனுக்கு அந்த பக்கம் நாங்கள் கொண்டு போயிட்டு சக இரண்டு எழுதலாம். அப்ப எங்களுக்கான ஆன்சர் உள்ளேனா இதுதான் எங்களுக்கான ஆன்சர், இதான் எங்களுக்கான தீர்வு. அப்ப இது கிளியரா விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன்.